இந்தியாவோட முதல் ஹைப்பர்சானிக் ஏவுகணை சமீபத்தில், அதாவது நேத்து இந்தியாவில் சோதனை பண்ணப்பட்டிருக்குன்னா உங்களால் நிறைய பேரால் நம்ப முடியாது. India has successfully test-fired its first long-range hypersonic missile on Saturday night. ஆமா, இந்தியா முதல் முறையா ஒரு 1000 கிலோமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய நம்மளோட முதல் ஹைப்பர்சானிக் ஏவுகணைய சோதனை பண்ணிருக்கோம். வரலாறுகள்ல பதிவு பண்ணக்கூடிய ஒரு சம்பவமா இது இப்ப மாறி இருக்கு. அதுலயும் பிரம்மோஸை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையா இது இருக்க போகுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நாளைக்கு நம்மளோட இந்திய கடற்படைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, இந்திய கடற்படை அமெரிக்காவோட கடற்படை எதிர்கொள்ள நேரிட்டாலோ இல்லனா சீனாவோட கப்பற்படையை எதிர்கொள்ள நேரிட்டாலோ அமெரிக்காவோட போர்க்கப்பல்களையும் சரி சீனாவோட போர்க்கப்பல்களையும் சரி அடிச்சு வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையா இது இருக்க போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ இத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்தியாவோட புது சக்தி வாய்ந்த அசுரன் த மிசைல் 101. இந்தியாவோட கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை சோதனை தளமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரை கொண்ட அந்த ஒரு சோதனை கூடத்துல இருந்துதான் நம்மளோட இந்த ஏவுகணையானது சோதனை பண்ணப்பட்டிருக்கு. சோதனை கூடம்னு நான் சொல்லியிருப்பேன், அந்த சோதனை செய்யக்கூடிய பகுதியை தான் நான் அப்படி சொன்னேன். இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரோட ட்விட்டர் பதிவுல ஒரு பதிவை வெளியிட்டு இருந்தாரு. இந்திய கடற்படை ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்ட போறாங்க. இந்தியாவோட DRDOல தயாரிக்கப்பட்டிருக்க ஒரு புது தொழில்நுட்பம், புது ஹைப்பர்சானிக் ஏவுகணை தொழில்நுட்பம்ன்றது இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா சோதனை பண்ணப்பட்டிருக்கு. 1000 கிலோமீட்டர்களை தாண்டி சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அமைப்பா இது இருக்கும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டான்றது அவரோட அந்த பதிவின் மூலமா நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்தது. இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன, பிரம்மோஸ்னு சொல்லிட்டு உலகத்தோட ஒரு ரொம்பவும் வேகமான அதே மாதிரி ரொம்பவும் சக்தி வாய்ந்த கப்பல் அழிப்பு ஏவுகணை ஆன்டிஷிப் மிசைல்ன்றது நம்மளோட ஆயுதங்கள் வரிசையில இப்ப நம்ம கிட்ட இருக்கு. அப்படின்னா அதையும் தாண்டி இப்படி ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட ஏவுகணையை நம்ம சோதிக்கிறதுக்கான அந்த ஒரு காரணம் என்ன? இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கிறது ஒரு நார்மல் ஹைப்பர்சானிக் ஏவுகணை கிடையாது. ஹைப்பர்சானிக் வேகத்துல செல்லக்கூடிய ஹைப்பர்சானிக் ஆன்டிஷிப் ஏவுகணை. பொதுவா இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைனா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தெளிவா சொல்றேன். ஒலியோட வேகத்தை விட, அதாவது சத்தத்தோட வேகத்தை விட 5 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது இந்த ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம் சொல்லலாம். பொதுவாகவே ஒரு ஏவுகணை ஏவப்பட்டதுக்கு அப்புறமா அதை எதிரி நாடுகள் இன்டர்செப்ட் பண்றதுக்கோ இல்ல நம்ம நாட்டின் மீது எதிரி நாடுகளால ஏவப்பட்ட அந்த ஒரு ஏவுகணையை நம்ம தடுக்கிறதுக்கோ பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏவுகணை தடுப்பு அமைப்புன்னு சொல்லக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். இந்தியா கிட்டையும் இதுல S-400 நம்ம உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட், அதே மாதிரி ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இன்னும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம உள்நாட்டிலே தயாரிச்சு வச்சிருக்கோம். ஆனா இது எல்லாம் ஒரு ஏவுகணை கிட்ட தோத்து போகும். அதுதான் ஹைப்பர்சானிக் ஏவுகணை. என்னடா நீ சொல்ற, பாலிஸ்டிக் ஏவுகணையை கூட நம்மளால இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைன்றது மணிக்கு 21,000 கிலோமீட்டர்ல இருந்து 27,000 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பூமிக்குள்ள வரக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட ஏவுகணை. அவ்வளவு வேகத்துல வரக்கூடிய ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ண முடியும்ன்றப்போ ஏன் ஒலியோட வேகத்தை விட வெறும் 5 மடங்கு வேகத்துல போகக்கூடிய இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ண முடியாதுன்ற அதுக்கான காரணம் என்ன? ஜஸ்ட் சிம்பிளான ரீசன் தான். பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் அதோட பிளான், அதோட பாத்துன்றது பாகிஸ்தான்ல இருந்து லான்ச் பண்ணா இல்ல இந்தியாவில இருந்து லான்ச் பண்ணாங்கன்னா நேரா அட்மாஸ்பியருக்கு போகி பூமியோட வளிமண்டலத்தை தாண்டி திரும்பவும் அதோட பாயிண்ட் டார்கெட் எந்த இடத்த வச்சிருக்காங்களோ அதுல ஃப்ரீ ஃபால் ஆகும். நார்மலா என்னன்னா கீழே இருந்து நம்ம ஒரு பொருளை மேல தூக்கி போட்டோம்னா அது திரும்ப ரீஎன்ட்ரியில எவ்வளவு ஸ்பீட்ல வருமோ அதே ஒரு கான்செப்ட்ல ஒர்க் ஆகக்கூடியதான் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பம். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? ஈஸியா இதை ட்ராக் பண்ண முடியும், அழிச்சிட முடியும். ஒரு நாட்டில இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணை லான்ச் ஆனாலே மற்ற நாடுகளோட ராணுவ ரேடார்களாலையும் ராணுவம் சார்ந்த செயற்கைக்கோள்களாலையும் இது உள்ள வரது அது லான்ச் ஆனதுல இருந்து ட்ராக் பண்ணி ஈஸியா அதை அழிச்சிட முடியும். ஏன்னா அதோட பாதைன்றது ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும். அதை தாண்டி அது வேற எந்த இடத்துலையும் போக முடியாதனால அதை ஈஸியா இன்டர்செப்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல தான் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம்ன்றது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா மாறுது. என்னதான் மேக் 5ன்னு சொல்லக்கூடிய அந்த வேகத்துல இது பயணிச்சாலும் இதை ரொம்ப டெட்லியா மாத்துறது அதோட வேகம் கிடையாது, அதோட மெனூரபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அதோட பாதையை விட்டு வழி மாறி வேற ஒரு பாதையை அது சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமை தான். இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளோட ஒரு முக்கியமான சிறப்பம்சமும் இதுதான். இதோட கடைசி கட்டமா சொல்லக்கூடிய அந்த டெர்மினல் ஃபேஸ்ல எதிரியோட இன்டர்செப்டார் ஏவுகணைகள் இதை நோக்கி செலுத்தப்பட்டுச்சுன்னா
கடைசி நேரத்தில் அதோட முன்கூட்டி அமைக்கப்பட்ட அந்த பாதையை தவிர்த்து, ஏன்னா இதே டைரக்ஷனில் போச்சுன்னா எதிரியோட இன்டர்செப்டர் ஏவுகணை இதுவும் ஒன்னோட ஒன்று மோதி இந்த ஏவுகணை அழிக்கப்பட்டுரும். ஸோ இது உள்ளே வந்துகிட்டு இருக்கப்போ கடைசி கட்டத்தில் இது தன்னோட பாத்தை மாற்றி ஒட்டுமொத்தமாக வேற ஒரு டைரக்ஷனுக்கு போகிறதுனால இந்த இடத்துல இன்டர்செப்டர் மிசைல்ஸால் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. இப்படி தான் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பன்றது இப்போ இந்த உலகத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவும் சீனாவும் மட்டும்தான். அமெரிக்காவே இப்போதைக்கு அந்த தொழில்நுட்பத்தில் இந்த 2 நாடுகளை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இல்லை. சீனாவும் ரஷ்யாவும் தான் இந்த ஒரு டெக்னாலஜியை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு எலைட்டான லிஸ்ட்டில் நம்மளும் சேர போகிறோம், சேர்ந்துட்டோம்னு கூட சொல்லலாம். அதுக்கான ஒரு ஏவுகணை சோதனை தான் நம்ம இந்தியாவோட DRDOவில் தயாரிக்கப்பட்டிருக்க இந்த மிசைல் 101ன்னு சொல்கிறது. பிரம்மோஸுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசங்களானது இருக்குது. ஏன்னா பிரம்மோஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் கப்பல்களுக்கு எதிராக ஏவக்கூடிய ஏவுகணை தான். ஆனால் பிரம்மோஸோட வார்ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, பிரம்மோஸோட அந்த ரேஞ்சுன்றது மேக்ஸிமம் 500 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஏர் லான்ச்டு வேரியண்ட்டும் இருக்குது. ஆனால் இதனால் அழிக்கக்கூடிய அந்த கப்பல்களோட லிஸ்ட்டை நம்ம எடுத்தோம்னா டெஸ்ட்ராயர்ஸ், க்ரூசர்ஸ், மிசைல் போட்ஸ், இந்த மாதிரி அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய கப்பல்களை தான் நம்மளால் அழிக்க முடியும். ஆனால் அளவில் பெருசாக இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை அடிக்கணும் அப்படி இல்லை. இதேமாரி டெஸ்ட்ராயர்ஸ், ஏன்னா ஒரு டெஸ்ட்ராயரை ஒரு பிரம்மோஸை வச்சு நியூட்ரலைஸ் பண்ண முடியுமான்றது ஒரு சந்தேகம் தான். அது பெரிய ஹோலை ஏற்படுத்தி அதை அழிக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் கம்ப்ளீட்டாக பெரிய அளவிலான டெஸ்ட்ராயர்கள் இருக்கப்போ அதுக்கு ஒரு பிரம்மோஸ் மிசைல் மட்டும் போதுன்றது நம்மளால் கண்டிப்பாக உறுதிப்படுத்தி சொல்ல முடியாத ஒரு விஷயம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி பெரிய கப்பல்களை அடிக்கணும்னா அதுக்கு இதை விட பெரிய ஏவுகணையானது தேவை. அது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸோட ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, நம்மளால் எல்லா இடத்துல இருந்தும் ஏர் லான்ச்டு பிரம்மோஸை எடுத்துகிட்டு போக முடியாது. நம்மளோட விமானங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி கப்பல்களை வச்சு நடக்கக்கூடிய அந்த போர் முறைகளும் இப்போ ரொம்பவே மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஏவுகணைகளுக்கான டிமாண்ட்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாக ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு தான் நம்ம இந்த ஒரு புது வகையான ஏவுகணையை சோதனை பண்ணுறதா சொல்லப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி பல மறைக்கப்பட்ட உண்மைகளும் இருக்கு, பல சொல்லப்படாத காரணங்களும் இருக்கு. அதில் மெயினான ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட எதிரி இல்லை, இந்தியாவோட எதிரின்னு சொல்லிட்டு 2 நாடுகளை தான் மெயினாக எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்று மேற்கு பக்கம் பாகிஸ்தான், இன்னொன்று கிழக்கு பக்கத்தில் சீனா. ஆனால் இந்த 2 நாடுகளை விட வளர்ந்து வரக்கூடிய வல்லரசான நம்ம இந்தியாவுக்கு மேஜரான எதிரி யார் தெரியுமா? நம்மளோட வளர்ச்சி பிடிக்காத எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு எதிரி தான். பேரை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா பேரை சொன்னா அதுக்கும் சில பேர் இங்கே வேற ஒரு பேரை வச்சிருவாங்க. ஸோ இந்தியாவோட எதிரிகள் லிஸ்ட்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த ஏவுகணையை சோதனை பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக பல நாடுகளுக்கு இந்த இடத்துல எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கோம், கண்டிப்பாக எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கும். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்திய பெருங்கடல் தான். இப்போ பாகிஸ்தானை மட்டுமே நம்ம கவுண்டர் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்க ஒட்டுமொத்த மிசைல் கெப்பாசிட்டியில் 40%லேருந்து 60% நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம கிட்ட இருக்க இப்போ ஒட்டுமொத்த ஸ்டாக் பைல்ஸில் அதுவே நமக்கு போதுமானது பாகிஸ்தானை மட்டுமே கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல இப்போ நடக்கக்கூடிய யுத்தங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஆளுமைன்றது இந்திய பெருங்கடலையும் தாண்டி இருக்கிறது. இந்திய பெருங்கடலை நம்ம காப்பாற்றணும்னா நமக்கு பிரம்மோஸ் மட்டும் பத்தாது. பிரம்மோஸ் எப்படி ஒரு அசுரனோ அதை விட பல மடங்கு சக்தி கொண்ட இன்னொரு அசுரன் நமக்கு தேவை. அந்த இடத்த பூர்த்தி பண்ண வந்திருக்கிறது தான் இந்த ஒரு ஏவுகணையானது. இதோட ரேஞ்ச் 1000 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னல, இது 1000 கிலோமீட்டரை தாண்டி மேக்ஸிமம் 1500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. பிரம்மோஸை விட இந்த ஏவுகணையை வேறுபடுத்தி காட்டுறதே இந்த வேகம் தான். ஏன்னா பிரம்மோஸோட வேகம்ன்றது மேக் 3 வரைக்கும் இருக்கு, ஆனால் மேக் 5+ இந்த ஏவுகணையால போக முடியும். சரி, இப்போ பாலிஸ்டிக் மிசைலை உள்ள வரப்போ இன்டர்செப்ட் பண்ணுறாங்க, அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்னு சொன்னேன். அப்போ ஹைப்பர்சானிக் மிசைல்ஸையும் வரக்கூடிய காலங்களில் இன்டர்செப்டர் ஏவுகணைகளால் இன்டர்செப்ட் பண்ண முடியும்ல. அப்போ அதை மட்டும் ஏன் கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன். அந்த டெக்னாலஜி வளர்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? அந்த டெக்னாலஜி இப்போதைக்கு நிறைய நாடுகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளவு வேகத்தில் வரக்கூடிய ஒரு ஏவுகணையை ட்ராக் பண்ணி அடிக்கணும்னா அது கண்டிப்பாக ரேடாரோட உதவிகளால் மட்டும் பண்ண முடியாது. ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? ஒரு ஏவுகணையானது இந்த மாதிரி வளிமண்டலத்தை கிழிச்சுக்கிட்டு காற்றை கிழிச்சுக்கிட்டு உள்ள வரப்போ அதை சுற்றி அந்த ஹீட் சிக்னேச்சர், அதோட வெப்ப குறிகள்ன்றது அதிகமாகும். இதை மட்டுமே ட்ராக் பண்ணுற மாதிரி ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ் ஆனது பல நாடுகள் கிட்ட இருக்குது. இது என்ன பண்ணுன்னா வளிமண்டலத்தில் எந்த ஒரு பகுதியில் அந்த உராய்வு அதிகமாக, எந்த இடத்துல அந்த வெப்பமானது அதிகமாக தெரியுதோ அதை நோக்கி போகும். அதை நோக்கி போகிறப்போ நேரடியாக அது மேலே மோதி அந்த இடத்துல ஒரு வெடிப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லையா அதுக்கு பக்கத்தில் போயிட்டு ஒரு வெடிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த அளவுக்கு வேகமாக வரக்கூடிய ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஹீட் சீக்கிங் மிசைல்ஸ் ஆனது இன்னும் இந்த உலகத்தில் உருவாக்கப்படலை. ஒரு ஹைப்பர்சானிக் டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி மிசைல்ஸ் கிடையாது. மற்ற மிசைல்ஸை வச்சு இதை நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்ணலாமே தவிர இதுக்குன்னு தனியாக பிரத்யேகமான மிசைல்ஸ் இன்னமும் உலகத்தில் உருவாக்கப்படலை. சரி, அப்போ இந்திய பெருங்கடலில் இந்தியாவோட ஆளுமையை நிலைநாட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த ஏவுகணை உருவாக்கப்படுதா? அதுதான் கிடையாது. இந்தியாவோட தற்காப்பு இதில் ஒரு முக்கியமான குறியாக மாறிட்டு இருக்கு. பொதுவாக இந்த ஆன்டி ஆக்சஸ் ஏரியா டினையல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி எல்லாருமே
கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாட்டோட கடல் எல்லைகளை பாதுகாக்கணும், இல்லை கடல் வழியிலிருந்து ஒரு நாட்டுக்கு எந்த ஒரு சீர்கேடும் வரக்கூடாதுன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு கப்பற்படையோட பங்குன்றது ரொம்ப ரொம்ப ஒரு இன்றியமையாத விஷயம்னு சொல்லலாம். இது வந்து இப்போதைக்கு நம்ம டெஸ்டிங் ஃபேஸில் மட்டும்தான் வச்சிருக்கோம். இதை வந்து ப்ராப்பராக இண்டக்ட் பண்ணி இது வந்து கடல்ல இருந்து, அதாவது கப்பல்கள்ல இருந்து லான்ச் பண்ற மாதிரியும் அதே நேரத்தில் தரையிலிருந்து லான்ச் பண்ணுற மாதிரி தான் உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஏவுகணைகளோட பங்குன்றது இந்த இடத்துல ரொம்பவே அதிகம். ஏன்னா இதோட ரேஞ்ச், நான் திரும்ப சொல்கிறேன், பிரம்மோஸை விட இந்த ஏவுகணையை ரொம்ப டெட்லியாக மாற்றுறதே அதோட வேகமும் இதோட ரேஞ்சும் தான். பிரம்மோஸ் ரொம்ப சிறப்பான ஏவுகணை தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை அடிச்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ஏவுகணை அமைப்பு உலகத்தில் கிடையவே கிடையாது ஆன்டி ஷிப் மிசைல் கேட்டகரியில். ஆனால் பிரம்மோஸோட ரேஞ்சுன்றது நமக்கு இந்த மிசைல் கூட கம்பேர் பண்ணுறப்போ சிக்கலாக இருக்குது. எப்பயுமே வந்து நம்ம ஹியூமன் மென்டாலிட்டிக்கு ஒரு விஷயம் ரொம்ப சுப்பீரியராக தெரியும், ஆனால் அதை விட பெட்டராக இன்னொரு விஷயம் இருக்குன்னா நம்மளோட மைண்ட் எப்படி தெரியுமா யோசிக்கும்? அப்போது இந்த மிசைலை விட அது பெட்டராக இருக்குன்றப்போ இது கொஞ்சம் இன்ஃபீரியராக யோசிக்கும். அது ஹியூமன் மென்டாலிட்டி. ஆனால் இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் பிரம்மோஸ்ன்றது யாராலையும் தொட முடியாத ஒரு மிசைல். ஆனால் இதை விட பெட்டராக இன்னொரு மிசைல் வருதுன்றப்போ அதோட சில கேட்டகரிஸில் அதோட டெக்னாலஜி வைஸ் அதை யாராலையும் அடிக்க முடியாது. அதே தான் இந்த இடத்துல இந்த மிசைலுக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளோட அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் நம்ம 2 போர்க்கப்பல்களை நிறுத்தி இருக்கோம்னு வைங்க. ஒன்று பிரம்மோஸ் ஆர்ம்டு கப்பல், இன்னொன்று இந்த 101 மிசைல். அது கோட் நேம் தான் இப்போ வச்சிருக்காங்க, இன்னும் பேருன்றது சரியாக கொடுக்கப்படல. அந்த கப்பலை நிறுத்தி வச்சிருக்கோம். இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 800 கிலோமீட்டரில் ஏதோ ஒரு த்ரெட் வருது. அதை பிரம்மோஸால் நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம வந்து Su-30 விமானங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அதன் மூலிமா ஏர் லான்ச்சு பிரம்மோஸ் மிசைலை தான் நம்ம லான்ச் பண்ண முடியும். ஆனால் இப்போ அந்த 2வது கப்பல் இருக்குல்ல நம்மளோட புது ஏவுகணையோட, அந்த கப்பல் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா இது 2த்துக்குமான வேலையுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 3 Su-30 உள்ள அனுப்புனா தான் 3 மிசைல் நம்மளால் லான்ச் பண்ண முடியும். ஒரு கப்பலை நோக்கி 4க்கும் அதிகமான பிரம்மோஸ் மிசைல் லான்ச் பண்ணப்பட்டா அந்த கப்பலை காப்பாற்றவே முடியாதுன்றது இன்னைய வரைக்கும் எழுதப்படாத ஒரு விதியாக மாறிட்டு இருக்கு. ஆனால் நம்மளோட விமானங்களுக்கு அந்த இடத்துல ரிஸ்க் அதிகம். நம்ம போயிட்டு ஒரு மிசைல் லான்ச் பண்ணுறோன்னா எதிரிகளோட ரேடாரில் நம்ம சிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ரிஸ்க் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு கண்டிப்பான கேம் சேஞ்சராக இருக்கும். இந்தியாவோட தொழில்நுட்பத்தை இது எல்லாமே நம்ம உள்நாட்டில் தயாரிச்சுட்டு இருக்கோம். அதுவும் ஹைப்பர்சோனிக் எலைட் லிஸ்ட்டில் நம்மளோட நாட்டோட ஒரு பேரை ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போகிறது இந்த ஏவுகணையோட ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்களிடம் விடுகிறது உங்கள் எல்லாருக்கே.